ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 145 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசியில் கூட கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்றும் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் மெய்யாகவே தேவன் நாம் உண்மையாக இருக்கும்போது நமது அருகில் இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் அநேக மனிதர்கள் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர்களுக்கு தேவன் சமீபமாக இருந்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது அவர் தேவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சமீபமாக இருந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார். தன் மகனை பலி செலுத்தும் போது தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது அந்த இடத்துல தேவன் பதிலை கொடுத்தார். அதுபோல் ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்கள் பார்க்கும்போது யோபு வேதத்தில் உண்மையாக இருந்தார், அவருக்கும் தேவன் சமீபமாக இருந்து பதிலை கொடுத்திருக்கிறார். யோசேப்பு உண்மையாக இருந்தார், அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். மோசே வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார், அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சமீபமாக இருந்து அவருக்கும் பதில் அப்படி வேதத்தில் இருக்கிற அநேக தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்து பதிலை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உண்மையாய் வாழ்ந்ததினால் தேவன் சமீபமாக இருந்து பதிலை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் நாமும் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமீபமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல, மோசே போல, யோசேப்பை போல ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் எப்படியெல்லாம் வேதத்தில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதே போல் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு சமீபமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிற இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிடும்போது உண்மையாய் நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட தேவ சமூகத்தில் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்கள் அருகாமையில், உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் எல்லா இடத்திலும் தேவன் சமீபமாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் நம்மை விட்டு விலகாதபடிக்கு சமீபமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே தேவன் நமது அருகாமையில் எப்போது நம்மோடு கூட நம்மை விட்டு விலகாதவராக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் நாம் உண்மை விட்டு விலகாதபடிக்கு தேவனிடத்தில் உண்மையாக இருப்போம். தேவனை எப்போது நம் அருகாமையில் நம்மோடு கூட வைப்பதற்கு உண்மைதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிற. உண்மையாக இருங்கள். வேதத்தில் மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று மோசே குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கார். அதுபோல் தேவன் சாட்சி கொடுக்கும்படியான வாழ்க்கை மோசே வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். நாமும் உண்மையாக இருப்போம், தேவனோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது நீ சமயமாக இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமது பார்வையில் உண்மையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுப்பதற்கு எங்கள் அருகாமையில் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமயமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ சமயமாக இருந்து நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.